பிரயாக்ராஜில் உத்தரப்பிரதேசத்தில் இந்த கும்பமேளா எப்படி நடக்குது அப்படின்றது தெரியும். 12 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கும்பமேளா நடக்கும். இங்க ஒரு பொண்ணு வந்து இந்த ஊசிமணி பாசிமணி விற்கிற பொண்ணை வைரலாக்கி அந்த பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குற அளவுக்கு அங்க போயிருக்காங்க. அது முக்கடல் சங்கமம், அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு விஷயம் நடக்கிற இடத்துல இந்த மாதிரியான ஒரு அசிங்கங்கள் நடக்கும்போது இந்த ஆன்மீகத்துக்குள் நீங்கள் இந்தியாவில் தான் அத்தனை சமூக விரோதிகளும் அடைக்கலமாகி இருக்கு. என்ன காரணம்னா இந்த மக்களுக்கு போதிய அறிவியல் போய் சேரணும். திருநாவுக்கரசர் ஒரு ஆன்மீக குரு தான், விஸ்வாமுத்திரர் ஒரு ஆன்மீக குரு தான். இவர்கள் எல்லாமே இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்தாங்க. கோயில் பூசாரிகிட்ட தான் பஞ்சாயத்தே ஒரு 100 வருடங்களுக்கு முன். ஏன்னா அவர் அவ்வளவு புனிதமானவராக இருக்கும், ஆண்டவனுக்கு கட்டுப்பட்டவராக இருக்கும். முழு புலியுமே கோயிலுக்குள்ள தான் எடுக்கிறான். கோயிலுக்கு வருகிற பெண்களை நீங்கள் நீலப்படம் எடுக்கிறான். இப்போ நம்ம பார்த்தோம் பல ஊருக்கு, காஞ்சிபுரத்திலாம் அதான் நடந்தது. அப்போ என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் மகாமகம் கும்பகோண மகாமகத்தில் கூட்டம் வந்து கொண்டே இருக்கு. அந்த கூட்டத்தை குறைக்கவே இல்லை. ஏன்? அம்மா குளிக்கிற பொழுது, சசிகலா குளிக்கிற பொழுது பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கு கூடியிருக்க வேண்டும். குளித்தவர்களை பூரா வெளியே அனுப்பல. காவல்துறையும் அரசு செஞ்ச மிகப்பெரிய அயோக்கியத்தனம். புதுசா இருக்கே சார். ஆமா, உங்களுக்கு எல்லாமே புதுசா. நீங்க பத்திரிகையாளர் இருந்தால் தானே பழசா இருக்கும். நீங்க பார்ட் டைமுக்கு தான் பத்திரிகையாளர் இருக்கீங்க போது. காவல்துறை தன்னுடைய கடமையை செய்திருந்தால் நீங்கள் அங்கே ஒரு 25-30 பேர் செத்து போயிருக்கு. பெண்களுக்கு எதிரான ஒரு என்ன மாதிரியான ஒரு வன்கொடுமைகள் நடந்தாலும் அதுக்கான ஒரு நல்ல ஒரு சட்ட மசோதா இன்னைக்கு ஏற்றிருக்காங்க. இன்னைக்கு சட்ட மசோதாவில் குப்பையில் போடுமா? குப்பையில் போட்டு கிழிச்சு தீய வைக்க. கடுங்காவல் தண்டனை அதெல்லாம் நடைமுறைக்கே வராது. அப்பேற்பட்ட ஒரு சிங்கம், பெண் சிங்கமாக தானே சார் அவங்க பார்க்கப்படுறாங்க. ஸோ எந்த மாதிரியான அவங்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் எவ்வளவோ விஷயங்கள் பேசப்படுது. ஜானகி இருக்கிற பொழுது ஜெயலலிதாவை திருமணம் செய்தால் அரசியலில் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதை அவருடைய அரசியல் ஆலோசகர்கள் எம்ஜிஆருக்கு சொன்ன பிறகு அதை தள்ளி வைக்கிறார். ஏன் ஜெயலலிதா இந்த கட்சியில் சேர்த்தோன்னு வருத்தப்படுகிற அளவுக்கு எம்ஜிஆர் போகிறார். கருணாநிதி என்ன நினைக்கிறாரு? எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இந்த கட்சி நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருந்தாங்க. அவங்க ஜெயலலிதா இவ்வளவு தூரம் ஒரு பெரிய ஆளுமையா வருவாங்கன்றதை அவர் எதிர்பார்க்க. மக்கள் எப்படி பார்க்குறான்? ஜெயலலிதாவை எம்ஜிஆருடைய அறிவிக்கப்படாத மனைவியாக பார்க்குறான். எம்ஜிஆர் செத்தவரும் அந்த மாதிரி சொல்லுது, நான் உடன்கட்டை ஏறி இருப்பேன். பிரயாக்ராஜில் உத்தரப்பிரதேசத்தில் இந்த கும்பமேளா எப்படி நடக்குது அப்படின்றது தெரியும். 12 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கும்பமேளா நடக்கும். அதுக்கு கோடிக்கணக்கில் மக்கள் குவிகிறாங்க, அது நமக்கு தெரியும். அதே மாதிரி 3 இடத்துல தான் இந்த மாதிரியான ஒரு கும்பமேளா. இங்கே கும்பகோணத்தில் மகாமகம், அப்புறம் கோதாவரியில் புஷ்கரணியில் நடக்கிற இந்த ஒரு விஷயம் தான். இங்கே தான் மக்கள் ரொம்ப கூடுவாங்கன்னு தெரியும். இது எல்லாத்தையும் விட உத்தரப்பிரதேசத்தில் தான். இங்கே ஒரு பொண்ணு இந்த ஊசிமணி பாசிமணி விற்கிற பொண்ணை வைரலாக்கி அந்த பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குற அளவுக்கு அங்க போயிருக்காங்க. அது முக்கடல் சங்கமம், அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு விஷயம் நடக்கிற இடத்துல இந்த மாதிரியான ஒரு அசிங்கங்கள் நடக்கும்போது இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். இது வைரல் ஆகி சமூக வலைதளத்துல எல்லாருமே இது ஒரு பேச்சு பொருளா பாக்குறாங்களே, இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, இப்போ நம்ம நாட்டை பொறுத்தவரை பக்தி என்கின்ற பேர், ஆன்மீகம் என்கின்ற இரண்டுமே ஒரு புனிதமானது. ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவர்களுக்கு எப்படி பைபிள், முஸ்லீம்களுக்கு எப்படி குர்ஆன், அதே போல் நீங்கள் இவர்களுக்கும் ஒரு ஆன்மீகம் அது அவசியமானது. ஆனால் இந்த ஆன்மீகத்துக்குள் நீங்கள் இந்தியாவில் தான் அத்தனை சமூக விரோதிகளும் அடைக்கலமாகி இருக்கிறார்கள். என்ன காரணம்னா இந்த மக்களுக்கு போதிய அறிவியல் போய் சேரவில்லை. நீங்கள் ஆன்மீகம் என்பதே அறிவியல் தான். ஆன்மீகம் என்பதே நீங்கள் மனித வாழ்வியலுக்கு தேவையான தத்துவங்கள் தான். இதுதான் இயற்கையானது. ஆனால் இப்போ அந்த ஆன்மீகம் பணம் பண்ணுகிற ஒரு பொருளாக மாறிவிட்டது. இதனுடைய விளைவு ஆன்மீகம். நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் வள்ளுவர் ஒரு ஆன்மீக குரு தான், திருநாவுக்கரசர் ஒரு ஆன்மீக குரு தான், விஸ்வாமுத்திரர் ஒரு ஆன்மீக குரு தான். இவர்கள் எல்லாமே நீங்கள்
இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்தார். நீங்கள் கோயில் பூசாரிகிட்ட தான் பஞ்சாயத்தே போகும் ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு. ஏன்னா அவர் அவ்வளவு புனிதமானவராக இருப்பார், ஆண்டவனுக்கு கட்டுப்பட்டவராக இருப்பார். ஆனால் இப்போ முழு புலியுமே கோயிலுக்குள்ள தான் எடுக்கிறான். கோயிலுக்கு வருகிற பெண்களை நீங்கள் நீலப்படம் எடுக்கிறான். இப்போ நம்ம பார்த்தோம் பல ஊர்களில், காஞ்சிபுரத்திலாம் அதான் நடந்தது. அப்போ என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இது நீங்கள் பல மற்ற மதங்களை நம்ம விமர்சிப்பதற்கு முன்பு நம்முடைய மதத்தையே நாம் திரும்பி பார்க்க வேண்டிய காலம் அது. நீங்கள் கும்பமேளாவில் அந்த பெண் பாலியல் ரீதியாக அச்சுறுத்தப்பட்டு இருக்கிறார். இது இந்த ஆன்மீகம் என்பது வழி தவறி போய்விட்டது, பிழை தவறி போய்விட்டது என்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை தாண்டி நம்ம அதில் விமர்சனம் செய்வதற்கு ஒட்டுமொத்தமாக சமூகம் கட்டமைப்பு சீர்குலைந்து விட்டது. நீங்கள் கும்பமேளா சொல்கிறீங்க, நீங்கள் மகாமகம் கும்பகோண மகாமகத்தில் கூட்டம் வந்து கொண்டே இருக்குது. அந்த கூட்டத்தை குறைக்கவே இல்லை. ஏன்? அம்மா குளிக்கிற பொழுது, சசிகலா குளிக்கிற பொழுது பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கு கூடியிருக்க வேண்டும் என்பதற்காக குளித்தவர்களை பூரா வெளியே அனுப்பலை. காவல்துறையும் அரசு செஞ்ச மிகப்பெரிய அயோக்கியத்தனம். புதுசாக இருக்கே சார். ஆமாம், உங்களுக்கு எல்லாமே புதுசு தான். நீங்கள் பத்திரிக்கையாளர் இருந்தால் தானே பழசாக இருக்கும். நீங்கள் பார்ட் டைமுக்கு தான் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க போது. கும்பகோணம் மகாமகத்தில் காவல்துறை, வருவாய்த்துறை அத்தனையுமே பாதுகாப்புக்கு நிறுத்தி, அம்மா வரும்போது கூட்டம் இருக்கணும். வந்தவன் குளிச்சுட்டு போயிட்டே இருந்தால் கூட்டம் இருக்காதுல்ல. அப்போது அம்மாவை பார்ப்பதற்கு அத்தனை பேர் நின்றுட்டான். முழங்கால் தண்ணியில், இடுப்பளவு தண்ணியில், குதிகால் தண்ணியில் அவ்வளோ பேர் நின்றுட்டான். இதெல்லாம் சினிமா ஷூட்டிங் தானே. இவங்க போகாமல் எல்லாமே சினிமாக்காரிகள் தானே, சினிமாக்காரர்கள் தானே, மக்களை பற்றி கவலைப்படாத ஆட்கள் தானே. அப்போது காவல்துறை தன்னுடைய கடமையை செய்திருந்தால் நீங்கள் அங்கே ஒரு 25-30 பேர் செத்து போயிருக்க மாட்டோம். என்ன நடந்ததுன்னா, அத்தனை பேரும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அத்தனை காவல்துறையும் கடமையிலிருந்து விலகிட்டான். அப்போது வந்த கூட்டம் பூரா எங்கே போய் சேருது? மகாமக குளத்துக்குள்ளே போய் கும்பலாக சேருது. சேர்ந்த பிறகு ஜெயலலிதாவும் சசிகலாவும் குளிக்க வரும்பொழுது முண்டி அடிச்சுட்டு அவ்வளோ பேர் பார்க்குறான். செவுத்து மேலே ஏறி இருக்கான், வேலி மேலே ஏறி இல்லை, கூட்டம் தாங்காமல் இல்லை இடிஞ்சு விழுகுது. அதில் தான் இவ்வளோ மரணம். என்ன காரணம்னா இவர்களுடைய அறியாமை, பாவம், மக்களுடைய அறியாமை. நீங்கள் கேரளாவில் இப்படிலாம் பார்க்கவே மாட்டான். கேரளாவில் இப்படிலாம் பார்க்கவே மாட்டான். கேரளா, பஞ்சாப் ரெண்டையும் தான் இந்தியா வழிகாட்டுதலாக எடுத்துக்கணும். ஒரு கூட்டம் போட்டுருக்கான், பிரைம் மினிஸ்டர் போகிறாரு, வீதியா நாங்கள் கூட்டம் முடிஞ்சு தான் வழிவிட முடியும்னு உட்காட்டான். பிரைம் மினிஸ்டர் பாலத்து மேலே 1 மணி நேரம் காத்திருந்தார். செய்தி படித்தோமா? காரணம், சோரணை சூடு உள்ளவன் யார்? பஞ்சாபி. பஞ்சாபியில் நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு போதை பொருள் விற்றான் அப்படின்னு கேள்விப்பட்ட பிறகு மக்களே சேர்ந்து கட்டி வச்சு அடிக்கிறான். நான் ஒரு வீடியோ பார்த்தேன். போலீஸ்க்கெல்லாம் போகல, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி எப்படி அவன் போதை பொருள் விற்கலாம்? வர்றவன் பூரா அடிக்கிறான். போலீஸு வந்து அமைதியாக அவனை கூட்டிகிட்டு போகுது. நம்ம ஊரில் என்ன பண்ணோம்? கஞ்சா விற்றவனை காப்பாற்றுறதுக்கு, கஞ்சா விற்றதுக்கு எதிர்த்தவன் பூரா ஜெயிலுக்கு போயிடுவான். கஞ்சா விற்றவன் வெளியே வந்துடுவான். இப்போ ஜாஃபர் அலின்னு ஒருவர் கொல்லப்பட்டார். அந்த ஜாஃபர் அலி 2 ஆறாக இருக்குது. ராமச்சந்திரன், ரத்தனத்தினுடைய அடியாள். இந்த ஜாஃபர் அலியை பல கொலைகளுக்கு காரணமானவர். அவர் பேரே ஸ்கெட்சு ஜாஃபர் அலி. இந்த ஊடகத்தில் இருக்கிற முட்டா பயலுக்கு பூரா ஜகுபர் அலின்னு எழுதுகிறான். ஜாஃபருக்கு ஜகுபருக்கு வித்தியாசம் தெரியல. ஏன்னா 25 வயசு பையன். அவனுக்கு அந்த ஜாஃபர் அலிக்கும் ஜகுபர் அலிக்கும் வித்தியாசம் தெரியல. இந்த ஜாஃபர் அலி முன்னாள் ராமச்சந்திர ரத்னத்தினுடைய வேலையாள். மணல் வியாபாரம் பண்ணியிருக்காரு, மணல் கடத்தல் பண்ணியிருக்காரு, இத்தனையும் பண்ணியிருக்காரு. ஒரு காலகட்டத்தில் மணல் கடத்தலுக்கு எதிராக சமூக ஆர்வலர்கள் நீங்கள் போராடுகிற பொழுது அவர்களை ஸ்கெட்சு போட்டு நீங்கள்
லாரி வைத்து அடிப்பது தான் அவருடைய வேலை. கடைசியாக அவரே கொல்லப்பட்டார். இப்படி தான் இங்கே அவேர்னஸே இல்லை. சரி, இப்போ இந்த இந்த பிரயாக்ராஜ் இல்லை இந்த கும்பமேளா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல கூட்டம்னு ஒன்று கூட்டினாலே மக்கள் கூட்டம் நெரிசல்ல இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா நம்ம இங்கேயும் ஏர் ஷோவில் பார்த்தோம். இப்போ நம்ம சென்னை மெரினால நடந்த ஏர் ஷோவில் எத்தனை மாதிரியான ஒரு குளறுபடி நடந்ததோ அங்கேயே எத்தனை பேர் இறந்து போனாங்கன்றதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கே சார். இல்லை, அது காவல்துறை தான் முழு காவல்துறையை கட்டுப்படுத்துகிற அரசியல்வாதிகள் 2 பேரும் தான் பொறுப்பு. பெண்களுக்கு எதிரான ஒரு என்ன மாதிரியான ஒரு வன்கொடுமைகள் நடந்தாலும் அதுக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு சட்ட மசோதா இன்னைக்கு ஏற்றிருக்காங்க. இன்னைக்கு சட்ட மசோதாலாம் குப்பையில் போடுமா? குப்பையில் போட்டு கிழிச்சு தீய வையாது. கடுங்காவல் தண்டனை அதெல்லாம் நடைமுறைக்கே வராது. இப்போ ஜாஃபர் அலி கொல்லப்பட்டிருக்கிறார். காவல்துறை போயிருமா விசாரிக்கிறதுக்கு? ஆர்ஆர் போகுமா? மசோதா வச்சு நாக்கு வலிக்கிறதா? கொடநாடு வழக்கு, ஜெயலலிதா வழக்கு ஏதாவது வந்துதா? சார் ஸ்டாலின் அவர் வந்தவுடனே முதல்ல சொன்ன ஒரு விஷயம் வந்து 4 வருஷம் ஆச்சுல்லம்மா. நீங்கள் மசோதா சொன்னீங்க, மசோதா வச்சு என்ன பண்ணுறது? ராமஜெயம் உயிரோடு வந்துட்டாரா? ஜாஃபர் அலி உயிரோடு வந்துட்டாரா? இது திருநெல்வேலி ஜெயக்குமார் தனசிங் வழக்கு. காவல்துறை அதிகாரிகளுடைய அரசியல்வாதிகளுடைய ஏவல் துறை. அதனால் உண்மை ஒன்றுமே வராது. ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அந்த மகாமக குலத்தில் இறந்து போன அந்த சோகம் ஜெயலலிதாவுக்கு சென்னை வந்த பிறகு தான் சொல்லப்பட்டது. அதற்கும் சொல்லலை. அப்போது இந்த சமூகமும் நாடும் சட்டமும் நீங்கள் சொல்லுகிற மசோதாவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் இந்த அரசியல் அமைப்பு, இதுதான் திராவிட அமைப்பு, இதுதான் திராவிட மாடல். ஃபைன் சார். ஏன்னா இந்த மாதிரியான தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு குளறுபடிகள் நடக்குது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது டெய்லியும் அப்படின்னும் போது அதுக்கு எந்த மாதிரியான ஒரு தீர்வு காண போகிறோம்? வரப்போகிற அரசு எந்த மாதிரி அரசு வந்தாலுமே மக்களுக்காக செய்கிறோம் அப்படின்னு தான் வராங்க. ஸோ அது இனிமேல் எப்படி இருக்குன்றத வரப்போகிற ஒரு விஷயங்கள் நடைமுறைகள் நாட்களில் தான் நம்ம பார்க்கணும். சரி, இப்போ அதிமுக வந்து நம்ம இவ்வளோ தூரம் இந்த மகாமகம் இதெல்லாம் பேசும்போது இந்த அதிமுகவில் எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து ஜெயலலிதாவை கொண்டு வந்திருக்கும் போது அப்போது ஜெயலலிதா அவங்களுக்கும் வந்து அவங்க ஒரு ஆளுமையாக தானே சார் இப்போ வரைக்கும் பார்க்கப்படுறாங்க. ஜெயலலிதா அப்படின்னோடனே ஷீஸ் அயன் லேடி, மோடியா லேடியான்னு கேட்டது நீங்களே நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. அப்பேற்பட்ட ஒரு சிங்கம், பெண் சிங்கமாக தானே சார் அவங்க பார்க்கப்படுறாங்க. ஸோ எந்த மாதிரியான வந்து அவங்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் எவ்வளவோ விஷயங்கள் பேசப்படுது. ஸோ அது உண்மை என்ன? நீங்கள் வந்து அந்த பத்திரிகையாளராக இருந்துட்டு வந்திருக்கீங்கல்ல, ஸோ உங்களுக்கு தானே நிறைய விஷயங்கள் தெரியும். அதை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் 26 படங்களில் தொடர்ந்து நடித்திருக்கிறார். இந்த ஜெயலலிதாவை திருமணம் செய்வதற்காக எம்ஜிஆர் முயற்சிக்கிறார். அப்போது ஜானகி அவரோடு இருக்கிறார். ஜானகி இருக்கிற பொழுது ஜெயலலிதாவை திருமணம் செய்தால் அரசியலில் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதை அவருடைய அரசியல் ஆலோசகர்கள் எம்ஜிஆருக்கு சொன்ன பிறகு அதை தள்ளி வைக்கிறார். அதன் பிறகு நீங்கள் எம்ஜிஆருக்கு பிறகு இந்த கட்சிக்கு ஒரு கவர்ச்சிகரமான தலைவரோ தலைவியோ இல்லாமல் போய்விட்டால் இந்த அதிமுகவுடைய வரலாறு அழிந்து போய்விடும். அதனால் நீங்கள் எம்ஜிஆருடைய சிந்தனையின் பேரில் ஜெயலலிதாவை கொள்கை பரப்பு செயலாளராக எம்ஜிஆர் அறிவிக்கிறார். அறிவித்த பிறகு எம்ஜிஆர் பலவீனம் அடைய ஜெயலலிதாவினுடைய கை ஓங்குகிறது. ஜெயலலிதாவுக்கு ஆதரவாளர்கள் வட்டம் பெருகுது. இது ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கு எதிராக உருவாகுது. அதுதான் உண்மை. ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவருக்கு செயல்பட முடியாமல் இருக்குது, அவர் ஓய்வெடுக்க சொல்லுங்கள், நான் முதலமைச்சராகிறேன்னு இந்த அம்மா செல்வாக்கை வைத்து ராஜீவ்காந்திக்கு அழுத்தம் கொடுக்குது. ராஜீவ்காந்தி எம்ஜிஆருக்கு அழுத்தம் கொடுக்குறாரு. அப்போது ஏன் ஜெயலலிதா இந்த கட்சியில் சேர்த்தோன்னு வருத்தப்படுகிற அளவுக்கு எம்ஜிஆர் போகிறார். இதெல்லாம் கடந்த கால வரலாறு. கருணாநிதி என்ன நினைக்கிறாரு? எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இந்த கட்சி நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துன்னு நினைக்கிறேன். அவங்க ஜெயலலிதா இவ்வளோ தூரம் ஒரு பெரிய ஆளுமையாக வருவாங்கன்றதை அவர் எதிர்பார்க்கல. அப்போது எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு நம்ம தான் தமிழ்நாட்டினுடைய நிரந்தர தலைவர்னு அவரும் நினைக்கிறாரு. இந்த 2 மாபெரும் யுத்தம்
எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் சண்டை, கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்குமான மறைமுக யுத்தம். இந்த யுத்தத்தில் அதிமுக தொண்டனுக்கு என்ன தேவை? ஒரு அதிமுக இயக்கம் தேவை. 87 எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு ஜெய 2 பிரியுது. ஜானகியா ஜெயலலிதான்னு 2 பேர் பிரிகிறாங்க. 2 பேரும் எலெக்ஷன் நிற்கிறாங்க. புறா சேவல்னு அரசியல் களம் நீளுது. நீண்ட பிறகு ஜானகி பின்வாங்கி ஜெயலலிதா அந்த கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றார். அப்போது மக்கள் எப்படி பார்க்குறான்? ஜெயலலிதாவை எம்ஜிஆருடைய அறிவிக்கப்படாத மனைவியாக பார்க்குறேன். எம்ஜிஆர் செத்தவர் அந்த அம்மா சொல்லுது, நான் உடன்கட்டை ஏறி இருப்பேன். உடன்கட்டை யாருக்கு ஏறுவாங்க? புருஷனுக்கு. இதுதான். அப்போ ஜெயலலிதா எம்ஜிஆருடைய மனைவியாகவே மறைகிற வரை அந்த அம்மா வாழ்ந்துச்சு. ஏன் காரணம்? எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டு எம்ஜிஆரால் சத்துணவு உயர்மட்ட குழு தலைவராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, முதலமைச்சராக, இது அத்தனையும் எம்ஜிஆர் உடைய மனைவிக்கு கொடுக்கிற அதே அந்தஸ்தை தமிழக வாக்காளர்கள் கொடுத்தார்கள், தமிழக மக்கள் கொடுத்தார்கள். அந்த அம்மாவை முதலமைச்சராகவும் ஏற்றுக்கொண்டார்கள். எம்ஜிஆருடைய கதாநாயகி, எம்ஜிஆருடைய அறிவிக்கப்படாத மனைவி. இதுதான் ஜெயலலிதாவுக்கு வந்த ஒரு மிகப்பெரிய இமேஜ். அந்த இமேஜ் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. எம்ஜிஆர் ஒரு இலை, ஜெயலலிதா ஒரு இலை. ஜானகி இலையும் இல்லை, கொலையும் இல்லை. அப்போது அதிமுக தொண்டனுக்கு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் அதிமுகவுடைய 1 கோடி தொண்டனும் எம்ஜிஆருடைய இரட்டை இலை ஜெயலலிதாவும் எம்ஜிஆர், அதை இன்றைக்கி எடப்பாடி காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். இதுதான் ஜெயலலிதாவுடைய சிறப்பு. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதான்னு ஒரு ஆள் இல்லைன்னா நீங்கள் இந்த இயக்கம் பாதுகாக்கப்பட்டு எடப்பாடியிடம் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கார். சின்னாபின்னமாகி கருணாநிதி என்ன பண்ணியிருப்பார்? அதிமுகவை சின்னாபின்னமாக்கி இன்னைக்கு திமுகவை காப்பாற்றுவது யார்? யார்? முத்துசாமி யார்? சேகர்பாபு யார்? செந்தில் பாலாஜி யார்? கே சார், ரகுபதி யார்? பட்டியல் எல்லாருமே அதிமுக. பட்டியல் நீண்டுட்டே போகுது. திமுக ஆளே இல்லை. எல்லாம் யாரு? முத்துசாமி யாரு? ஒரு கிட்டத்தட்ட 10 அமைச்சர்கள் வந்து ஒரு திமுகல ஒரு நல்ல பொறுப்புல இப்ப வரைக்கும் இருக்காங்க. பெரிய ஒரு பொசிஷன்ல வந்து அவங்களோட கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் எம்ஜிஆர் தொண்டன் தான். எம்ஜிஆர் தொண்டன் கருணாநிதி கட்சியில காப்பாற்றுகிறான். எம்ஜிஆர் தொண்டன் கருணாநிதியை காப்பாற்றுகிறான். எம்ஜிஆர் தொண்டன் அண்ணாவை காப்பாற்றுகிறான். எம்ஜிஆர் தொண்டன் கருணாநிதி குடும்பத்தை காப்பாற்றுகிறான். உதயநிதி, இன்பநிதி, எல்லா நிதியும் எம்ஜிஆர் தொண்டன் தான் காப்பாற்றுறான். இதுதான் அதிமுகவினுடைய வரலாறு, திமுகவினுடைய வரலாறு, திராவிட இயக்க வரலாறு. உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.